கடந்த வெள்ளிக்கிழமை இந்தியன் 2 திரைப்படம் உலகம் முழுக்க மிகப்பெரிய எதிர்பார்ப்புக்கு நடுவில் ரிலீஸ் ஆகியிருந்தது. இப்போ வரைக்கும் இந்த திரைப்படம் 100 கோடிக்கு மேலே வசூல் பண்ணிருச்சு. அது மட்டும் இல்லாமல் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடியே ஓடிடி, சேட்டலைட், இதர உரிமங்கள் எல்லாத்தையும் சேர்த்து இப்போ வரைக்கும் சுமார் 250 கோடி, அதாவது இந்த திரைப்படத்தை தயாரிக்கிறதுக்காக செலவு செய்யப்பட்ட தொகை வருமானமாக வந்துடுச்சு அப்படின்னு படத்துடைய தரப்புக்கிட்ட இருந்து இந்த தகவலையும் அவங்க சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த பரபரப்பான சூழ்நிலையில் நேற்று சென்னையில் பார்த்தீங்கன்னா நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் இந்தியன் 2 திரைப்படத்தை அவர் பார்த்துருக்காரு. இப்படி இருக்க படத்தை பார்த்துட்டு அவர் என்ன விஷயங்கள் சொல்லியிருக்காரு அப்படிங்கிறத பற்றி இப்போ பார்க்கலாம். அந்த வகையில் இந்தியன் 2 திரைப்படத்தை பொறுத்த வரைக்கும் இது ஒரு ஷங்கர் திரைப்படம் மாதிரியே கிடையாது. கமல் அவருடைய நடிப்புக்கு இன்னும் தீனி போட்டிருக்கலாம். படம் ரொம்ப லென்த்தியாக இருக்குது, லேகாக இருக்குது, தேவையில்லாத சீன்கள் இருக்குது. கிட்டத்தட்ட 3 மணி நேரம் இந்த படம் ஓடுது அப்படின்னு இந்த திரைப்படத்துக்கு நெகட்டிவான விமர்சனங்கள் தொடர்ந்து வந்துகிட்டு இருந்த நிலையில் இதுக்கு நடுவில் நம்ம ரஜினி சார் அவரும் பார்த்தீங்கன்னா நேற்று இந்த திரைப்படத்தை சென்னையில் பார்த்துருக்காரு. ஸோ படத்தை பார்த்துட்டு வெளியே வந்த நம்ம ரஜினி சார் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நான் மிகப்பெரிய கமலஹாசன் ரசிகன், அது மட்டும் இல்லாமல் ஷங்கர் அவருடைய டைரக்ஷன் அப்படின்னாலே எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதன் முக்கியமான காரணமாக தான் இந்த திரைப்படத்தை நான் பார்க்க வந்திருந்தேன் அப்படின்னு நம்ம ரஜினி சார் குறிப்பிட்டிருக்காரு. அதே போல் இந்த திரைப்படத்தில் கமலஹாசன் அவருடைய நடிப்பு தனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. எல்லா இடத்துலையுமே ஒரு நல்ல வயதான தோற்றத்தில் கமலஹாசன் அவர்கள் ரொம்ப நல்லா நடிச்சிருந்தாரு. அவருடைய நடிப்பை நான் ரொம்பவே ரசித்து பார்த்தேன் அப்படின்னு ரஜினி சார் அவர்கள் கமல் சார் அவருடைய நடிப்பை ரொம்பவே பார்த்தீங்கன்னா பாராட்டியிருந்தாரு. அதே போல் டைரக்டர் ஷங்கர் சார் அவரை பற்றி என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஊழலை ஒழிக்கிறதுக்கு எல்லாருமே அவங்க வீட்டில் இருந்தே ஒவ்வொருத்தரும் முன் வரணும், அப்போதான் நம்ம நாடு முழுக்க ஊழலை ஒழிக்க முடியும் அப்படின்னு ஷங்கர் சார் சொல்லியிருக்க இந்த மெசேஜ் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு. நான் இது வரைக்கும் ஊழலை ஒழிக்கிறதுக்கு நிறைய விதமான அட்வைஸ், கருத்துக்கள் எல்லாத்தையுமே கேட்டிருக்கேன். அதில் இது ஒரு வித்தியாசமான ஒரு ஊழலை ஒழிக்கக்கூடிய ஒரு முயற்சியாக தனக்கு தோணுச்சு அப்படின்னு நம்ம ரஜினி சார் ஷங்கர் சார் அவருடைய இந்த ஊழல் ஒழிக்கும் திரைப்படத்தில் கையாண்ட அந்த விதம் பிடிச்சிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரஜினி சார் அவர்கள் பாராட்டியிருந்தாரு. மற்றபடி இந்த திரைப்படத்தில் வேலை பண்ண டெக்னீஷியன், அதுக்கப்புறமா முக்கியமாக அனிருத், நம்ம ரஜினி சார் 2 பேருக்கும் இடையே நல்ல ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்கு. அதை பற்றியும் நம்ம ரஜினி சார் எதுவும் சொல்லிக்கல. மொத்தப்படி பெருசாக இந்த திரைப்படத்தை பற்றி எதுவும் புகழாம எனக்கு ஷங்கர் சார் சொன்ன அந்த மெசேஜ் பிடிச்சிருக்கு, அதே போல கமல் சார் அவருடைய அந்த நடிப்பு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு அது வரைக்கும் இந்த திரைப்படத்துடைய விமர்சனத்தை பார்த்தீங்கன்னா ரஜினி சார் அவர் முன் வச்சுட்டு மேற்கொண்டு இந்த திரைப்படத்தை பற்றி எதுவும் பேசாமல் பார்த்தீங்கன்னா ரஜினி சார் அவர் கிளம்பி போயிட்டாரு. ஸோ மேலோட்டமாக இந்த திரைப்படத்தில் இருக்கிற கமல் சார் அதே போல் இந்த படத்தில் சொல்ல வந்திருக்க மெசேஜ் அதை மட்டுமே பாராட்டிட்டு ரஜினி சார் இந்த திரைப்படத்தை பற்றி வேற எதுவும் அவர் வித்தியாசமாக பேசாமல் போனது நிச்சயமாக இந்த திரைப்படத்தின் நெகட்டிவான விமர்சனங்கள் எல்லாமே கண்டிப்பாக ரஜினி சார் அவரையும் பாதிச்சிருக்கு. அதனால தான் மேலோட்டமாக இந்த திரைப்படத்தை பேசிட்டு அவர் வேற எதுவும் குறிப்பாக இந்த திரைப்படத்தை பற்றி பேசாமல் போயிட்டாரு அப்படின்னு ரசிகர்கள் ரஜினி சார் அவருடைய இந்த இந்தியன் 2 திரைப்படத்தை பார்த்த அவருடைய கண்ணோட்டத்தை பற்றி தற்போது ரசிகர்களும் பார்த்தீங்கன்னா இந்தியன் 2 திரைப்படத்தை தொடர்ந்து விமர்சிக்கும் விதமாக தான் ரஜினி சார் அவருடைய ஸ்பீச் அமைஞ்சிருந்திருக்கு. ஸோ நீங்கள் இந்தியன் 2 திரைப்படம் பார்த்துட்டீங்களா? இந்த திரைப்படம் உங்களை கவர்ந்திருக்கா, இல்லை உங்களையும் ரொம்பவே போர் அடிக்க விட்டுருக்கா? உங்கள் கருத்து என்ன அப்படிங்கிறத நம்ம கமெண்ட்ஸில் சொல்லிடுங்க.